செயலாளர் காந்தி அவர்களே, அலமாதி மோகன் அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சார் அப்படியே ஒரு நிமிஷம் சார். சார் இடி பாருங்க சார், ஒரு நிமிஷம் சார். கொஞ்சம் தலை தூக்கி பாருங்கண்ணா. தமிழ்நாடு அரசு மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பரவலாக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பரிசீலிக்க வேண்டும். இதனால் எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜூலை 29ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குரைஞர்கள் புதுதில்லியில் ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஏராளமான வழக்குரைஞர்கள் பங்கேற்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு குற்றவியல் சட்டங்களை இன்னொரு ரூபா சட்டம் அல்லது கொடா சட்டம் என்கிற வகையிலே மாற்றி அமைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே அதனை திரும்பப் பெற வேண்டும். எப்படி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதோ பாஜக அரசு, அதை போல இந்த சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை வழக்கில் இன்றைக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். நேர்மையான முறையில் இந்த புலன் விசாரணை நடப்பதாக பெரிதும் நம்புகிறோம். இந்த பின்னணியில் யார் இருந்தாலும் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். விரைவில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும், திரைமறைவில் இருந்து திட்டமிட்டவர்கள், ஏவியவர்கள் ஆகிய அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என்று நம்புகிறோம். கடை வைக்கிற உரிமையாளர்களா, இடத்தினுடைய உரிமையாளர்களா? ஒன்றிய அரசு விரைவில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். போர்க்கால நடவடிக்கையைப் போல அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தேவைப்பட்டால் தொடர்புடைய இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முறையிடுவோம். நாளை புதுதில்லிக்கு நாங்கள் செல்வதால் தொடர்புடைய அமைச்சரை சந்திப்போம். வேற